இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024ஆம் வருடம் முதல் மாதத்திலிருந்து இந்த கடைசி மாதம் வரைக்கும் நம்மளை காத்து நடத்தி வந்த கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றினார். உங்களுக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த 12ஆம் மாதத்திற்கென்று நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பதாக வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இன்னும் மீதி உண்டாயிருக்கும், இதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து இன்னும் மீதி உண்டாகும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும்போது எலிசா என்கிற தேவனுடைய மனிதன், அவரோடு கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஏறக்குறைய 100 பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு தூர இடத்திலிருந்து, பாகால் சலிசா என்கிற ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதன் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்து வைக்கிறான். அப்பம் என்பது உடனடி தேவைக்காக கொடுக்கப்படுகிற ஒரு தீர்வு. தால் கதிர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அது எதிர்கால தேவையை சந்திக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நிகழ்கால தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, வரப்போகிற ஆண்டுகள், வரப்போகிற காலங்கள், எதிர்காலத்தினுடைய தேவையையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நிகழ்காலத்தினுடைய தேவை, அங்கே 100 பேர் இருக்கிறார்கள், ஆனால் இருப்பதோ 20 அப்பம். இதை எப்படி 100 பேருக்கு முன்பதாக வைப்பது என்று சொல்லி அந்த வேலைக்காரன், பணிவிடைக்காரன் திகைத்து கொண்டு இருக்கிறான். 20 ஆளுக்கு ஒரு அப்பம் என்று கொடுத்தால் கூட இன்னும் 80 பேருக்கு போதாது என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். அவர்களுடைய தேவையிலே 20% சந்திக்கப்பட்டு இருக்கிறது, 80% சந்திக்கப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பாடு மீதி உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நடத்துதல் என்பது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மேலே நாம் கொஞ்சம் முன்பதாக வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது கூட அங்கே அற்புத விதமாக ஆண்டவர் ஜனங்களினுடைய தேவைகளை சந்தித்ததை, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததை நாம் வாசித்து பார்க்க முடியும். இந்த எலிசாவினுடைய குரு, அவரை குறித்து நாம் வாசித்து பார்த்தால், அவரை ஆண்டவர் போஷித்ததை குறித்து நாம் தியானித்து பார்க்கும்போது, இந்த எலியாவை ஆண்டவர் கேரித் ஆற்றண்டையிலே தண்ணீரையும் காகங்கள் மூலமாக அப்பத்தை கொண்டும் அவர் போஷித்ததை நாம் பார்க்க முடியும். இன்னும் பஞ்சம் அதிகமான போது சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே ஒரு விதவையை கொண்டு போஷித்ததை நாம் பார்க்க முடியும். இன்னுமாக தேவதூதர்கள் எலியாவுக்கு உணவை கொடுத்து போஷித்ததையும் நாம் பார்க்கலாம். இப்படி அற்புதமாக ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவர் காக்கைகளையும் போஷிக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளை, பட்சிகளை போஷிக்கிற தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகாரம் இல்லாமல் ஆகாயத்து பறவைகள் அலைந்து திரியும் போது அவைகளுக்கு உணவை சம்பாதித்து கொடுத்தது யார் என்று சொல்லி யோபுவிலே நாம் வாசித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள்,
இந்த ஆகாயத்து பறவைகள், பட்சிகள், அடைக்கலான் குருவிகள் இவைகளையும் போஷிக்கிற தேவன் உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காட்டு மலர்களை அவர் உடுத்து வைக்கிற தேவன், காட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களை எல்லாம் அவர் போஷிக்கிற தேவன், சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலங்களையும் அவர் போஷிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவைகளுக்கும் அவர் பிழைப்பூட்டுகிறார், உணவு ஊட்டுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவைகளின் மேல் அவ்வளவு அக்கறையாக இருப்பாரானால் அதை சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களை போஷிப்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் நம்மை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் சொன்னார். சிலர் நான் சாதாரணமானவன், நான் குப்பை, புழுதி, மண் இப்படியெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி நம்மை விசேஷமுள்ளவர்களாக மாற்றுகிறது யார், எது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 4:7 வாசித்து பார்க்கும்போது உன்னை விசேஷமானவனாக செய்கிறவர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார். நம்மிலே இருக்கிற விசேஷம் என்ன, மேன்மை என்ன? ஆண்டவர் மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே அவைகளை உண்டாக்கினார். ஆனால் மனிதனை அப்படி அல்ல, அவர் தமது சாயலிலே, தமது ரூபத்திலே அவர் உருவாக்கினார். அதனாலே மனிதன் விசேஷித்தமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:16 நாம் வாசித்து பார்க்கும்போது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நாங்கள் விசேஷித்தவான்களாக இருப்பது எப்படி என்று சொல்லி மோசே கேள்வி எழுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நீர் எங்களோடு கூட இருப்பதினாலே நாங்கள் விசேஷம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உபாகமம் 4:7 நாம் வாசித்து பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாக இருக்கிறதை போல வேற எந்த ஜாதிக்கும் அவர் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் நம் பக்கத்திலே வந்து விடுகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய மத்தியிலே அவர் வந்து விடுகிறார். 2 பேர் 3 பேர் எங்கே என்னுடைய நாமத்தினாலோ கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது நம்முடைய விசேஷமாக, நம்முடைய மேன்மையாக இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் பண்டிகை நாட்கள், பண்டிகையினுடைய மாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெயர் இம்மானுவேல் என்பது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். நம்மோடு தேவன் இருப்பதுதான், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் நம்முடைய மேன்மையாக இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மளுடைய தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளின் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபினுடைய நிருபம் 1:4 நாம் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், குறைவுகள் ஏற்படக்கூடாது என்று சொல்லி நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை குறைவு உண்டாயிருக்குமானால் அந்த குறைவுகளை நீக்கி அவர் பரிபூரணத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 2:7 நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த பெரிய வனாந்தரத்திலே 40 வருடமாக நீங்கள் நடந்து வந்தீர்கள். இந்த வனாந்தரமாக இருந்தாலும், அது பெரிய வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே எந்த விதமான தேவையையும் சந்திக்கப்படுவதற்கு அனுகூலமானது எதுவுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் அவர்களை ஒரு குறைவில்லாமல் ஆகாரம், வஸ்திரம், தண்ணீர் எதுவுமே அவர்களுக்கு பாதுகாப்பு குறைவில்லாதபடி தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்தது. இப்படி அவர்களை நடத்தி வந்தார். அதனால் அந்த வேத பகுதியிலே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தினார் என்று
சொல் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமாம், இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிற நாமும் கூட கடந்த நாட்களை, கடந்த மாதங்களை திரும்பி பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு ஒன்றுமில்லை, என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார் என்று சொல்லி அவருக்கு நாம் துதி செலுத்துகிறவர்களாக இருப்போமாக. அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அப்பம் 20 அப்பம் அவர்களுக்கு முன்பதாக இருந்தது. ஆனால் 100 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு 1 என்று சொல்லி பங்கிட்டு கொடுக்கவில்லை, இருப்பதையெல்லாம் அவர்களுக்கு முன்பதாக வைத்து விட்டார். நீங்கள் தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக வைத்து விட்டான். நம்முடைய இந்த நாட்களினுடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமானால் பஃபே சிஸ்டம். உணவு பந்தியிலே அமர்ந்து இருக்கும் போது கொண்டு வந்து வைப்பது அல்ல, உணவு இருக்கிற இடத்திலேயே நாமே போய் நமக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொள்வது. அப்படி அங்கே இருந்த 100 பேரும் அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த அப்பத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுக்க எடுக்க அந்த அப்பமானது பெருகி கொண்டே இருந்தது. அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியும் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருடம் குறைவில்லாமல் நடத்தி வந்த தேவன், ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கு குறைவு உண்டான போது அற்புதங்களை செய்து மீதி உண்டாயிருக்கும்படியாக செய்த தேவன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஒரு நிறைவு உண்டாயிருக்கட்டும், திருப்தி உண்டாயிருக்கட்டும், மீதி உண்டாயிருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே மீதி உண்டாக செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.